ஹாய் ராகுலே, இந்த வீடியோவில் வந்து ஓணம் எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஆனந்தோட பேஸ் வந்து பாலக்காடு, அவங்க தாத்தா, அதனால அவங்க மலையாளி தான், நான் தமிழ் பொண்ணு. அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓணம் செலிப்ரேட் பண்ணோம் ராகுலே. அந்த vlog தான். பூவெல்லாம் நிறையா காசு வேஸ்ட் பண்ணல, சும்மா கொஞ்சம் வச்சா போதும் அப்படின்ட்டு. கோலம் சின்னதாக போட்டிருந்தா ஃபுல்லாக இருந்திருக்கும். ரெண்டாவது காற்று பறந்துட்டு இருந்துச்சா, காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு. அதனால் அந்த பூவெல்லாம் நாங்கள் ஓப்பனே பண்ணல, பெட்டல்ஸ் மட்டும் போடாமல் பூவே அப்படியே போட்டோம். அப்புறம் இது எங்கள் ஆத்துக்காரரு ஃபன்னியாக விஷ் பண்ணிகிட்டு இருந்தார். இது பிஃபோர் பிக் ராகுலே, எப்படி இருக்கேன் பார்த்துக்கோங்க. பிஃபோர் பிக்கில் 50 வயசு மாதிரி இருப்பேன், ஆஃப்டரில் 30 வயசு மாதிரி இருப்பேன். வித் அண்ட் வித்தவுட் மேக்கப் நல்லா இருக்கேனா? நல்ல ஒரு மலையாள குட்டி மாதிரி இருக்கிறேன்னா? பெட்டல்ஸு எடுத்துடல வரவங்களே. போர்ட்டிகோவில் காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வாங்கின பூவை கோலத்தை சின்னதாக போட்டுருந்துருக்கலாம். சும்மா அவசர கோலம். அப்புறம் ரெடி ஆகிட்டு சாயந்தரம்தான் ஓணம் செலிப்ரேட் பண்ணோம். சாயந்தரம்தான் ரெடி ஆகிட்டு ஒரு 5 மணி 5:30 மணிக்கு எங்கள் ஆத்துக்கார் விஷ் பண்ணிகிட்டு இருந்தார் சாயந்தரம். அப்புறம் நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு, நான் சிக்கன் குனியா பேஷண்ட்டு, அதனால் முட்டி போட்டுலாம் உட்கார முடியாது, கஷ்டப்பட்டு உட்காரணுன்ட்டு அவரவே தீபம் பற்ற வைக்க சொல்லிவிட்டு அதை வீடியோ எடுத்தேன். அப்புறம் 2-3 பாட்டு தாக்கினேன். சுந்தரி நீயும் சுந்தர நானும், இல்லை சுந்தரன் நீயும் சுந்தரி நானும் அப்படின்ட்டு கமல் சாரோட பாட்டு. சூப்பராக இருக்கா அவர்களே. எனக்கு என்னோடய காஸ்டியூமு, ஹேர் ஸ்டைலு, ஓவரால் என்னையை ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு ரொம்ப அழகாக இருந்தேன் நானே. அப்புறம் எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, என்ன ப்ளீட்ஸ் எல்லாம் சரியாக எடுக்கலை, பாக்ஸ் ஃபோல்டிங்கெல்லாம் பண்ணல வரவங்களே, சும்மா அப்படியே ரஃப்பாக கட்டினேன்னா அது எங்கே காட்டன் சாரீ ஒழுங்காக வருது. கீழே ப்ளீட்ஸ் எடுத்துவிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் யாரும் இல்லை, நானே ரெக்கார்ட் பண்ணணும், நானே ஃபோட்டோ எடுத்துக்கணும், நிற்கணும், எல்லாம் நானே தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உறவுகளே. அழகாக இருக்கேனா ஸ்ரீ அக்கா? இந்த காமெண்ட் பாக்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் 2-3 பேர் தானே வந்து எழுதுறீங்க. ஏன் அவ்வளோ மோசமாகவா இருக்கேன் ஸ்ரீ அக்கா? கொஞ்சம் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள், சுந்தரி குட்டியாக இருக்கிறேனா இல்லையான்ட்டு. வருஷம் ஏற ஏற அடுத்த வருஷம் பல் இருக்குதா, கண்ணு தெரியுதா, முடி இருக்குதா அப்படின்ட்டு இருக்கோம். என்னத்த பண்ண? அதனால் இதெல்லாம் மெமரிஸாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மாதம் கழித்து கேலரி ஃப்ரீ பண்ணுறதுக்கு வேண்டி ஸ்டோரேஜே பற்ற மாட்டேங்குது அப்படின்ட்டு அப்லோடு பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. ஒரு 100 பேர் 200 பேர் பார்ப்பீங்க. பார்த்துக்கோங்க எங்கள் ஓணம். பாய் ஆல் ஓவர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.